ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராணி வீட்டுக்கு தான் வந்துருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவை 6வதுக்கு மேலே இருக்கிற பசங்க பாருங்க. ஏன்னா இல்லைனா நீங்கள் நைட்டு இந்த மாதிரி தான் கத்திட்டு இருக்கணும். ஏன்னா இந்த வீடியோவை நம்ம அவ்வளோ கோலாராக பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 6வது மேலே கேட்டு மட்டும் பாருங்கள். இப்போ நான் ஒளறேன்னு உங்களுக்கு தெரியுது, அதனால ஒளறியான்னு கேட்கக்கூடாது கமெண்ட்டில். அதுதான் இப்போ நான் வந்து கோலாறுன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டே. சரி, இப்போ நம்ம வந்து நம்மளோட நம்ம மோட்டிவேஷன் தலைவரை பற்றி பேசுகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, நம்மளோட நண்பர் தான். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். நம்மளுடைய என்சல் ப்ரோவை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது, இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் தான். அவர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 சப்ஸ்கிரைபரில் இருப்பார். நம்ம இப்போ தான் 3D இருக்கிறோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுக்கும். அவரும் நம்மளும் ஒரு இது மாதிரி நம்ம 2 பேரும் நாங்கள் 2 பேரும் நீங்கள் வந்து 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணோம். ஓகே, இந்த வீடியோவில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொலாபில் இருப்பார். ஓகேங்க, இப்போ நம்ம அவரை பற்றியும் பேச முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஜிஎம்பியை பற்றி பேசலாம். ஏன்னா ரொம்ப நேரமாக இங்கே நடந்துட்டு பற்றி நம்ம பேசவே இல்லை. இங்கே என்ன நடந்துன்னா உங்களுக்கு தெரியாது, நான் பேசுறது மொத்தம் கவனிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஓகே, வாங்க கேம் பிளே உள்ள போகலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார் ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். ஸ்பாட் பெல்ட் போட்டு கேஸ் இருக்கு, எடுத்துன்னு போயிட்டு போட்டுடலாம். அடுத்து இப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா பேட்ரி தேவை. அப்புறம் அந்த அது பேர் வர தெரில வயசு. ஓகே, இப்போ நமக்கு பேட்டரியும் கிடச்சிச்சு. அடுத்து இப்போ நம்மளுக்கு அந்த இது தேவை, அது பேர்லாம் ஐயோ இது தானே, இது இன்ஜினு. இது இன்ஜின் கிடச்சிச்சு. இப்போ பேட்ரி தேவை, பேட்டரி, அப்புறமா நம்மளுக்கு ரிங்கி தேவை. அதுக்கப்புறம் சாவி வேணும். ஏன் டாக்டர் வாட்டி சொல்கிறீங்கன்னா நான் அப்படி தான் கொஞ்சம் கோளாறுன்னு சொன்னா இல்லையா நான். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து அங்கே போய்ட்டு போட்டுருமோ கைஸ். வெற்றிகரமாக நம்ம இந்த இது பேர்லாம் இன்ஜின் எடுத்துன்னு வந்து இப்போ கார் இதை போட போகிறோம். இதை போட்டுட்டு நம்ம மேலே போயிட்டு அந்த பேட்ரி எடுக்கணும். பேட்ரி எடுத்துகிட்டு தரமாக வந்து இப்போ நம்ம சிங்கிஸ் போட போகிறோம். நம்ம கிளறி கூட இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஷார்ட் கன் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே அட்டாச் பண்ணிட்டு அங்கேயே இன்னொரு பாட்டு இருக்கும், அதையும் அட்டாச் பண்ணிடணும். இன்னொரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கிச்சனில் இருக்கும், அதையும் வந்து எடுத்துன்னு போயிட்டு இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் அது பேர்னா அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து வந்து நம்ம இங்கே அந்த சின்னதாக ஒரு இது டப்பா அமர்வும் கைஸ், அதில் போயிட்டு திருவிட்டு தார்லாக்கி வர அந்த சின்ன அந்த பெரிய அது பாவம். தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கும் போது நீ எந்த ஜாதியின் என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த மாதிரி தான் நான் வளரன்னு தெரியுது. ஸோ அதனால் நான் இனிமேல் கொஞ்சம் ஸ்லோவாக பேசல. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். இந்த ஷார்ட் கன் பார்த்து இப்போ இது போய்ட்டு நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கணும். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு கீழே ஒரு வேலை இருக்குது, கிராணியோட பொண்ணு எறிகிற இடத்துல. ஆமாங்க, கிராணிக்கு பொண்ணு இருக்கு, அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கிராணி அந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இதுதாங்க இந்த புக்கத்துன்னு போயிட்டு நம்ம ஒரு இடத்துல வைக்கணும். வச்சோம்னா அந்த இதை பார்க்கலாம். நம்ம இப்போ இங்கே தான் கைஸ் இந்த கிராணி எடுத்து போயிருங்க. இந்த சீக்ரெட் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கிராணியை காமிக்கிறேன். இந்த பாருங்க, இதுதான் கிராணி. கீழே வீடு பாருங்க, அதுதான் கிராணி. ఎందుకు నీకు ఏసి బతుకు ఎందుకు నువ్వు బతుకుతావు. இப்போ நம்ம கீழே ஒரு நியூ பிளேஸுக்கு போக போகிறோம். ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போகலாம். கீழே தான் இப்போ நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. ஏன்னா அந்த பேட்லாக்கிங் வந்து பார்த்திங்களா அங்கே தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம கராஜில் போடணும். ஓகே, அந்த கிரவுண்டுக்கு இந்த காவாய் வந்துச்சு. அங்கே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது இப்படியாக வரும். நான் வர போல் இப்படியாக ஓட்டமா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகும். இப்போ போயிட்டு ரைட் எடுத்தா இது இப்படியாக ஓடும். அது கண்டுக்காமல் நம்ம அப்படியே அனுப்புறேன் ஓடிச்சா இப்படி போய் அவன் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும். பார்க்க தேவையில்ல. ஏன்னா ஒரு வேளை வந்துச்சு என்ன பண்ணுறது.
நம்மளுடைய பேர்லாக்கி எப்போவுமே இங்கே இருக்கும். கால் கொடுத்தா வந்து எப்போ வந்தாலும் நீங்கள் நம்ம வீட்டுக்கு இங்கேருந்து பேர்லாக்கி எடுத்துக்கா. நோரம் பாருங்க பேர்லாக்கி அப்படியே எடுத்து வந்துட்டா. இந்த பேர்லாக்கி ரொம்ப நாள் கழிச்சு என் கண்ணில் மாட்டுதே. ஓகே, இது இதுவும் என் கையில் இருக்குது. இது தகுதியே இல்லை. ஏன்னா இதுவும் எனக்கு ரொம்ப நாள் பார்க்க என் கண்ணிலே மாட்டாகுது. இதனாலே நான் நீங்கள் ரொம்ப தூத்து போயிடுவேன். இப்போ நான் கண்ட கச்சேரியே. ஸோ இந்த கேமில் நம்ம ஜெயிச்சிடுவோம். ஓகே வாங்க, இப்போ அது என்ன இதுன்னு தெரியல. அதான் இங்கேயே சுற்றுறேன் காய்ஸ். நம்மளுக்கு இப்போ ஆம்பர் கடிச்சிருக்கு. ஓகே, இது எடுத்துகிட்டு போயிட்டு தான் இப்போ நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது. சேஃப்டி எடுக்கணும். சேஃப்டி எடுத்துட்டு அந்த சேஃப்டியிலேருந்து நம்ம கார்க்கு எடுக்கணும். எல்லாம் முடியணும். இந்த வீடியோ சீக்கிரமாக முடியலன்னு பார்க்குறேன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக உங்களை கொஞ்சம் நேரம் போர் வச்சுருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் நான் சீக்கிரமாக முடியறதுக்கான வேலையை பார்க்க போகிறேன். அதாவது அடிக்கடி கட் பண்ண போகிறேன். அதுதான் உண்மை. ஓகே, இப்போ நம்மளுக்கு ரிச்சின்னு ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுது. அது பார்த்தீங்கன்னா அது எடுக்கிறதுக்கான ஸ்டெப்பு நம்ம எதுவுமே பண்ணல. அதனால இப்போ போயிட்டு சொன்னால் அப்படியே போயிட்டு ஒரு செகண்ட் ஆகும். தூரத்தில் தங்க இருந்துச்சு. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கிராணி வருது. அதை சாவடிக்கணும். அது அந்த ஃபிஷ் அப்போ கட்சிக்கிறேன். இங்கே வாடி நான் என்னடி அங்கேருந்து பார்க்கணும். சாவச்சாச்சு தண்ணி விட்டுடலாம். அப்படியே போ. இந்த இது இருக்குல்ல தெரிஞ்சு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கார் கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் அப்படியே பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இங்கேருந்து எஸ்கேப் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட வேலை. இப்போ இந்த பேட்டரி எல்லாத்தையும் போடலாம். அவ்வளோதான், இது மட்டும்தான் இருக்குது. ஓகேங்க, இப்போ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுற வேலையை பார்க்கலாம். இந்த ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ மட்டும் அப்படியே 5x ஃபாஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம சீக்கிரமாகவே ஃபிக்ஸ் பண்ணி நினச்சிடுவோம். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அப்படியே நம்ம காரு அந்த சாவி எடுத்துன்னு அப்படியே காரை ஓட்டுன்னு வந்துட்டான். ஓகே, கார் சாவி காய்ச்சி இப்போ பாருங்க, இந்த கிராணி செத்துடுச்சு. இருந்தாலுமே நம்ம வெளியே போகும்போது நம்மளை அப்படியே பாய் காட்டி அனுப்பிச்சு தான் போவோம். ஏன்னா அதோட வீட்டில் நம்ம இருந்திருக்கோம். 2 நாள் இருந்துட்டு போகிறோம் இல்லையா, அது கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்காதா? அதனால தான். ஓகே காய்ஸ், பாய். இந்த வீடியோ முடியுது. அடுத்த ஒரு நல்ல ஆடியோ உங்களை சந்திக்கலாம். அடுத்த ஒரு வீடியோ நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள வீடியோ. அதுதான் அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நீ வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஓகே, பாய் பாய், டாட்டா. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி.